இப்போ கிழிச்சதுக்கு நீ காலையில் வந்து என்கிட்ட ஏதாவது நீ பேசு. என் மாமா வந்து ஏத்தாப்பூர் ஸ்டேஷனில் தான் வந்திருக்காரு. கொண்டுகிட்டு போய் கம்பி எண்ணெய் வச்சிருவேன். தெரிஞ்சுக்க பிச்சைக்காரன் நாயை. என்னை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்குது? யூடியூப் சேனலை வச்சுருக்கறனா அது ஏன் சௌரியம், புரியுதா? என் காடு இருக்குது, தோட்டம் இருக்குது, நான் எடுத்து வீடியோ எது போடுவேன். அது என்னுடைய இது சௌரியம். பிச்சைக்காரன் நாயை. நான் குப்பை கிண்டனன்னு வச்சுக்க, அவ்வளோதான். தெரிஞ்சுக்க. உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் கூட எண்ணிடுவேன். நீ பிடிச்ச புருஷனை எண்ண முடியாது. தெரிஞ்சுக்க நாதியடி. நீ வந்து என்ன பேசுறியா? இப்போ வரையும் ஃப்ரெண்ட்ஸ், நான் என் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அப்பா 3 லட்ச ரூபா கொடுத்தாரு பாக்கு தொப்புட்டு. 3 லட்ச ரூபாயில் 1 லட்ச ரூபா மட்டும்தான் எங்கள் அப்பாட்ட நான் போய் கொடுத்துருக்கேன். 2 லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். அதில் வர வட்டி காசு அது இதுனா 6 லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன் அந்த 3 வருஷத்தில். தெரியுங்களா? வாடகை என்னாச்சு 3 வருஷத்தில் 3300 ஒரு மாதத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் நான் செலவு பண்ணுறது 15,000 20,000 இருக்கும். நான் டெய்லியுமே 500 செலவு பண்ணுவேன். 500 இல்லைங்காமல் நான் செலவு பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இடையில எங்கள் அப்பாட்ட இப்போ வரையும் டேடி என்கிட்ட காசில் டேடி வந்து கொடுத்துட்டு போங்க டேடினா, நான் காலைல ஃபோன் பண்ணுவேன். ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் எங்கள் அப்பா வந்துடுவார். மிஞ்சி மிஞ்சி 11 மணிக்கெலாம் வந்து என்கிட்ட கொடுத்துருவார். பிச்சைக்காரன் நாயை, பொறுக்கி எடுத்த நாயை. இப்படியே கட்டில் எடுத்துகிட்டு போய் என் காட்டில் போய் நான் ராணி மாதிரி உட்காந்து படுத்துக்கிட்டே இருந்தால் கூட நான் என் காட்டில் இருப்பேன். நாயை, உந்த குடிசல்லாத நாய், பிச்சைக்காரன் நாயை. நீ என்னை பற்றி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு சொல்கிறியா? செருப்பு பிஞ்சு போயிடும். காலையிலே செருப்பு எடுத்திருப்பேன். தெரிஞ்சுக்க. வந்தையா குப்பலனியான்னு மூடிக்கிட்டு போ. நீ எவனை கூட்டிக்கிட்டு வந்தாலும் கிழிச்சு எடுத்து விடுவேன். தெரிஞ்சுக்க. மாமா ஸ்டேஷன்லேயே கொண்டுட்டு போய் உக்கார வச்சிருவேன். தெரிஞ்சுக்க. அதெல்லாம் போய் நீ வந்து உன் குப்பால் டிக்கெட்டியோடே வச்சுக்க. என் கட்டில் வச்சுக்கிட்டின்னா தெரியும். ஐடி பசங்களை ஒருத்தரை விட்டையாடி நீயே. அந்த வாடகைக்கு அங்கே வந்தானுங்களே 7-8 பசங்களை. அடே அப்பா, உன்னையும் போனானு பாருடி. அவனுள்ள சொல்லணும். யானையாட்டம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே வேணுமா கூட அவளை ஃபோட்டோ பிடிச்சி கல்ல அடிச்சு விட்றேன் பாருங்க இந்த சேனலில். எரும மாடாட்ட என் ஃபோனு கூட பத்தாத அளவு. எரும மாட்டு தேவடியா. எருமன்னு சொன்னால் எரும மாட்டுக்கு அசிங்கண்டி.